ரேஷன் அரிசி பிசிபேலாபாத் எங்கள் வீட்டில். இதில் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். இது 4 பேர் உண்டான அளவு. நீங்கள் வேணும்னா கம்மியாக கூட சேர்த்திக்கலாம். இதே அளவில் பருப்பும் சேர்த்திருக்கேன். பருப்பு வந்து ஊற வைக்க வேண்டியதில்லை. அரிசி வந்து மத்தியானம் 2 மணிக்கு ஊற வச்சிடணும். அப்போ தான் சாப்பாடு நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா கொலம் நல்லா இருக்கும். பருப்பு வந்து இப்போ தான் ஊற வச்சுருக்கேன். பருப்பு வந்து ஊற வைக்க வேண்டியதில்லை. அது நம்ம சமைக்கும் போது ஊற வச்சா போதும். இப்போ பிசிபேலாபாத்துக்கு தேவையான பொருள் என்னென்னா வெள்ளைப்பூண்டு, சீரகம், மிளகு. சீரகம் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், குறுமிளகு, சின்ன வெங்காயம். இது வந்து வரமிளகா 5 மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை நிறையா போட்டுக்குவோம் நாங்கள். தக்காளி பாருங்கள் பெருசு பெருசாக நல்லா குண்டு குண்டாக 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். 5லிருந்து 6 ஸ்பூன். பாருங்க குட்டியாக பெருங்காயம், அதாவது ரேஷன் அரிசி பிசிபேலாபாத்துங்கிறதுனால குட்டியாக பெருங்காயம். இது நாங்களே செய்கிற வெங்காய வடகம். இது குழம்புக்கு பருப்பு குழம்புக்கு, பருப்பு சாதத்துக்கு, கறி குழம்புக்கெல்லாம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிசிபேலாபாத்துக்கு வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்திக்க மாட்டாங்க. ஆனால் ரேஷன் அரிசி பிசிபேலாபாத்துங்கிறதுனால இதெல்லாம் சேர்த்திக்கிறேன். இந்த கருவேப்பிலை வெள்ளைப்பூண்டு நல்லா வேகணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக சும்மா ஒரு பெரட்டுனா போதும். பாருங்க இந்த அளவுக்கு சும்மா ஒரு பெரட்டுனா போதும். இப்போ தக்காளி நல்லா குண்டு குண்டு 6 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி மசியறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு போகிறோம். இந்த அளவுக்கு உப்பு. தக்காளி நல்லா மைய மசியணும், நல்லா மைய மாதிரி ஆயிடணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள். நம்ம மிளகா போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் வேண்டியதில் சக்தி சாம்பார் தூள் மட்டும் போதும். எங்களுக்கு 1.5 ஸ்பூன் வேணும், ஏன்னா காரமாக தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாலும், இப்போ அதாவது காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1/2 ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா குறுமிளகு இருக்குது, வரமிளகாய் இருக்குது. அதனால் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறது தான் ரொம்பவுமே ஹைலைட். ஏன்னா இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் பருப்பு சேர்த்திருக்கேன். அதாவது பிசிபேலாபாத்துக்கு வந்து சாப்பாடு நல்லா குழைய இருக்கணும். அதே மாதிரி ரேஷன் அரிசிக்கும் சாப்பாடு நல்லா குழைய இருக்கணும், தண்ணி நிறைய இருக்கணும். தண்ணி நிறைய இருந்தால் தான் சாப்பாடு வந்து நல்லா குழகுலன்னு இருக்கும். இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு நான் இதில் வந்து 5 சொம்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். பருப்பு நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை. அடுப்பில் குக்கர் வைக்கும்போது போட்டால் போதும். ஏன்னா நாம் 5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். 7 விசில் விடணும். அவ்வளோதான், நான் மூடி வச்சிடலாமா? மூடிடலாம். பருப்பு மட்டும்தான் இருக்குது உள்ள, இன்னும் அரிசியே போடல. அரிசி போடாமல் எப்படி சாப்பாடு? கவனிக்கல. பாருங்க 2 மணிக்கு ஊற வச்ச அரிசி பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக ஆயிடுச்சுன்னு. இது நல்லா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறினா தான் சாப்பாடு நல்லா குறைவாக வெந்து வரும். உப்பு சரியா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. உப்பு பார்த்து உப்பு சேர்த்திக்கங்க. பெல்ட் போடாமல் நல்லா கொதி வர்றதுக்காக மூடி வைக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் பெல்ட் போட்டு மூடி வைக்கணும். பக்கத்துலேயே நிற்கணும், இல்லைன்னா தண்ணி கீழே வரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி தழை போடணும்,
கொத்தமல்லி தழை இல்லை. ஏன் வாங்கலை? மார்க்கெட்டுக்கே போகலை காலையில். இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம் உப்பு சரியா இருக்கான்னு. சூப்பரா இருக்கு. பெல்ட் போட்டியா? என்ன போட்டி? பெல்ட் போட்டு மூடி வச்சிடலாம். பெல்ட் போட்டு மூடி வச்சிடலாம். ஏழு விசில் விட்டாதான் சாப்பாடு நல்லா குழஞ்சி வெந்து வரும். சத்தமா பேசுமா, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. 7 விசில் விட்டாதான் சாப்பாடு நல்லா குழஞ்சி வெந்து வரும். தூரமா இருக்கேன், ரெக்கார்ட் ஆகாது. சத்தமா முடியலடா, வரமாட்டேங்குது. பனிக்கு அதுக்கும் பயங்கரமா தொண்டை கட்டிட்டு இருக்கு. முடியல, இந்த அளவுக்கு பேசுனதே எச்சு வரமாட்டேங்குது. ஏழு விசில் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் ஆகணும். அப்போதான் திறக்கிறதுக்கு சாப்பாடு நல்லா வேகிறதுக்கும் திறக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கேஸ் போயிடுச்சு. வெயிட் எடுக்கலாம். இப்படி இருக்கு பாருங்க. இது 5 சொம்பு அரிசி தண்ணி ஊற்றுனதுனால தான் இந்த மாதிரி இருக்கு. நல்லா ஒரு பெரட்டி விட்டுருலாம். பார்த்தீங்களா, நல்லா கொல கொலன்னு இருக்கா. இதுக்கு மேலே மிக்சர் போட்டு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். சும்மாலாம் சாப்பிடக்கூடாது. இந்த முட்டை ஆம்லேட்டை பிச்சு இங்கே வச்சு எடுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கு.